ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஆடசி தமிழ். ஸோ எஸ் ஒரு 2, 3 டேஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். நம்ம மேன் யுனைட்டட் பத்தி பேசியே. பிகாஸ் ஃபார்முலா 1 பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலி ஒரு 4 பிக்கெஸ்ட் நியூஸ், அதாவது ஒரு 3 டூ 4 பிக்கெஸ்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் ரிலேட்டட் நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அத பத்தி இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ, மேன் யுனைட்டட் ஸ்டேடியம்ல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல மழை பெய்யும்போது எல்லாமே ஊத்திட்டு இருக்குமே! நம்ம சென்னையில வெள்ளம் வர்ற மாரி யுனைட்டட் ஸ்டேடியம் வந்து மழை பேஞ்சாலே போதும். டக்கு டக்குன்னு எங்க பார்த்தாலும் லீக் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டேடியமோட நிலைமை இருக்கு. அந்த பிக்சர் ஏன் ப்ரோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடான ஒரு பெரிய நியூஸ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியலா ரிலீஸ் ஆவல. பட் ஒரு நியர்லி ஒரு அஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். அன்அஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆகும்ல. அந்த மாரி வந்து நியர்லி இது வந்து பாசிபிள்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1.10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இந்த இயர் முடியறதுக்குள்ள 2025 முடியறதுக்குள்ள 2K நம்ம ரீச் பண்ணலாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட், ஃபார்முலா 1 அண்ட் ஃபுட்பால் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஃபுட்பால் நியூஸ் அண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்க கூட நான் லைவ்ல சீக்கிரமா இன்டராக்ஷன் பண்ண போறோம். அந்த நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஸ் வரப்போகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். யுஎஃபா யூரோ சாம்பியன்ஷிப் அது வரப்போகுது. அதுல வந்து நம்ம இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து இந்த 2 கண்ட்ரி தான் சேர்ந்து நடத்தப் போறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்கிலாந்துல ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்சனலோட எமிரேட்ஸ் ஸ்டேடியம், அப்புறம் எத்திஹாட் ஸ்டேடியம், ஓல்ட் ட்ராஃபோர்ட், அப்புறம் வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஸ்டேடியம், அப்புறம் வெம்ப்லி ஸ்டேடியம். வெம்ப்லி தான் பெரிய ஸ்டேடியம். அங்க தான் ஃபைனல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் மான்செஸ்டர்ல மட்டுமே 5 கேம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த 5 கேம்ஸுமே எத்திஹாட் ஸ்டேடியம் வந்து நடக்க போகுது. ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் மான்செஸ்டர் யுனைட்டடோட அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த கேன்டீன் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், அப்புறம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெயின் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும். ஏன்னா யூரோஸ்லாம் நடக்கும்போது கண்டிப்பா ரெய்னி சீசன் வரதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னுமே ஷெட்யூல் பண்ணல. பட் என்ன விஷயம்னா, மான்செஸ்டர்ல நடக்கப் போற 5 கேம்ஸுமே எத்திஹாட் ஸ்டேடியம்ல வந்து நடக்கப் போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு அநியாயம்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டிஸ்கரேஜ் ஃபார் மேன் யுனைட்டட். ஏன்னா, இந்த கிளேசர்ஸ் ஃபேமிலி ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸ் கிட்ட வந்து ஓனர்ஷிப்ல இருந்துட்டானுங்க. அந்த 20 இயர்ஸ்ல ஒரு வாட்டி கூட ஒரு ரெவல்யூஷன் பண்ணவே இல்ல. இந்த ஸ்டேடியம்க்கு ரெவல்யூஷன் மீன்ஸ் இந்த ரீவாம்ப் பண்ணுவாங்கல்ல. இப்ப பார்சலோனா கூட கேம்ப் நூ ஸ்டேடியம் வந்து ஒரு 2, 3 இயர்ஸ் கிட்ட பிளே ஸ்டேடியம் வந்து நிறுத்தி வச்சு அவங்க வந்து ரீவாம்ப் பண்ணாங்க ஸ்டேடியம. அப்புறம் ரியல் மேட்ரிட் கூட இப்ப நியூ ஸ்டேடியம்லாம் கட்டுனாங்க. அப்புறம் ஆர்சனல் கூட நடுவுல ரீவாம்ப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டோட்டனம்லாம் நியூ ஸ்டேடியம் கட்டிட்டாங்க. மேன் யுனைட்டட் வந்து இந்த கிளேசர்ஸ் வந்து அப்படியே பணத்த உறிஞ்சிக்கிட்டே இருந்த காரணத்தினால, பணத்த வந்து எப்புட்றா எடுக்கலாங்கிற காரணத்தினால, அவனுங்க வந்து ரீவாம்ப் பண்ண மறந்துட்டானுங்க. இப்ப மேன் யுனைட்டட் வந்து அங்கங்க லீக்ஸ் ஆயிட்டு இருக்கு. டாய்லெட் லீக்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம யூத் ஸ்டேடியம் இருக்குல்ல, யூத் ஸ்டேடியம்ல அந்த பசங்கள்லாம் சாக்ஸ் கூட துவைக்கிறதுக்கு அங்க வாஷிங் மெஷின் இல்லாத மாரியும், அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லோவர் லெவல்ல இருக்கிற மாரியும் அங்க நியூஸ்லாம் இப்ப நடுவுல வந்துச்சு. அத வந்து இப்ப இனியோஸ் வந்து அதையும் இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனியோஸ் வந்து 25-30% அந்த ஷேர வச்சுக்கிட்டு, நியூ ஸ்டேடியமே அவனுங்க தான் கட்டிட்டு இருக்கானுங்க. கட்டுறதுக்கு அவனுங்க தான் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. கேரிங்டனே அவனுங்க தான் கட்டுனானுங்க. இப்ப யூத் ஸ்டேடியமே அவனுங்க தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ யுனைட்டடோட ஸ்ட்ரக்சரே அவனுங்க தான் மாத்துனானுங்க. எவ்ளோ நாளோட இந்த அசிங்கத்த இனியோஸ் வந்து இப்போ வந்து சுத்தம் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதான் ஒரு விஷயம். ஸோ இது ஒரு பெரிய நியூஸ். மான்செஸ்டர்ல, மேன் யுனைட்டட்ல மேன் யுனைட்டட் ஸ்டேடியம்குள்ள நடக்க வேண்டிய கேம்ஸ் எல்லாம் எல்லாமே சேர்த்து இப்போ எத்திஹாட்ல நடக்கப் போகுது. ஏன்னா, ஒன்லி ரீசன் ஓல்ட் ட்ராஃபோர்ட் வந்து நல்லா இல்ல. ஓல்ட் ட்ராஃபோர்டோட ஸ்டேடியம் வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ மாறி போயிட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியலா வரல. பட் இதுதான் அவுட்கம்மா இருக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் ஒண்ணு. நெக்ஸ்ட் செமென்யோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆண்டோனியோ செமென்யோ மேன் யுனைட்டட் கேம்ல கூட ஓப்பனிங் கோல் வந்து செமென்யோ தான் ஸ்கோர் பண்ணாப்ல கவுண்டர் அட்டாக்ல. நியூஸ் என்ன வருது அப்டின்னா, ஜான்வரில செமென்யோ யுனைட்டடுக்கு வரதுக்கு சான்ஸ் யுனைட்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜான்வரி இல்ல அப்டின்னா சம்மர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டோனியோ செமென்யோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மெஷர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப்ஸ் பென் அவருமே சொல்லியிருக்காப்ல. மெயில் ஸ்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெலிகிராஃப் டக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செமென்யோக்கு யுனைட்டட் வந்து 100% ஃபுல் அண்ட் ஃபுல் போக தான் போறாங்க. எய்தர் ஜான்வரில இல்ல அப்டின்னா சம்மர். 2 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல செமென்யோக்கு 100% போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஜான்வரில தேர் இஸ் எ சான்ஸ். பிகாஸ் எம்புமோ, அமாத் டியாலோ 2 பேருமே வந்து யூரோஸ் இது ஆஃப்கனுக்கு போறாங்க. ஆஃப்கன் வந்து எவ்வளோ நாள் அங்க இருப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 4 டூ 5 கேம்ஸ் வந்து மிஸ் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் 4 டூ 5 வீக்ஸ் வந்து மினிமம் அது வந்து சொல்லவே முடியாது. ஸோ செமேனியோ வந்து ஆஃப்கனுக்கு போகல. ஏன்னா செமேனியாவோட கண்ட்ரி வந்து ஆஃப்கனுக்கு வந்து செலக்ட் ஆகல. ஸோ அதனால. பட் நெக்ஸ்ட் சீசன் என்ன ஆகும்? அத பத்தி நம்ம இப்ப யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் இந்த சீசன்ல நம்ம யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் முடிச்சாகணும். அதுக்கு இந்த கம்மிங் 4 டூ 5 கேம்ஸ்ல எல்லா கேம்ஸுமே நம்ம வின் பண்றதுக்கு பார்த்தே ஆகணும். பிகாஸ் போர்ன்மவுத்தோட கேம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்.
ஸோ இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ செமென்யோ நியூஸ் வந்து பெரிய நியூஸ். பட் செமென்யோ எல்லாருக்குமே தெரியும். யுனைட்டட் வந்து போக தான் போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அமரிம் கூட இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து செமென்யோ இஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர்னு தான் கமெண்ட் குடுத்துருக்காப்ல. அண்ட் அமோரிம் இந்த மாரி நெறைய கமெண்ட் குடுத்து நம்ம பார்த்ததில்ல. ஸ்போர்ட்டிங் டேஸ்லயா இருக்கட்டும், மேன் யுனைட்டட் டேஸ்லயா இருக்கட்டும், இல்ல பிராகா டேஸ்லயா இருக்கட்டும். இந்த மாரி கமெண்ட் வந்து அதிகமா குடுக்க மாட்டான். ஸோ அது அவனோட டாக்குமெண்ட்ரில இது இருக்கும். ஸோ எஸ் அது ஒரு விஷயம். நம்ம டெலிகிராஃப் டக்கர் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜெர்னலிஸ்ட் குரூப் அது வந்து. அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஜான்வரில இல்ல அப்டின்னா சம்மர்ல 2 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல செமென்யோவ சைன் பண்றாங்களோ இல்லையோ, பட் சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல 2 ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மிட்ஃபீல்டர மேன் யுனைட்டட் 100% சைன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அதுல கார்லோஸ் பலிபா அண்ட் எலியட் ஆண்டர்சன். பிகாஸ் இந்த 2 பேருமே கிளப்லேருந்து வெளில போறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி கார்லோஸ் பலிபா. பிகாஸ் பலிபாவோட ரிலேஷன்ஷிப் வித் கிளப் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாரி இருக்கு. பலிபா வந்து ஆஃப் டைம்ல வெளியில எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பலிபாவோட மென்டாலிட்டி இப்போ கம்மியா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மேனேஜர் அண்ட் ஸ்ட்ரக்சர் பிளஸ் பிளேயர் இந்த 3 பேருக்குமே சம்மந்தம் உள்ளது தான். அண்ட் எலியட் ஆண்டர்சன் பார்த்தீங்க அப்டின்னா, அவனுமே அப்படிதான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயரு. நெக்ஸ்ட் சீசன் வந்து மேன் சிட்டி, அப்புறம் ஆர்சனல், அப்புறம் மேன் யுனைட்டட் 3 டீமுமே இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எலியட் ஆண்டர்சன. மோஸ்ட் சான்சஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேன் யுனைட்டட் தான். இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே. பிகாஸ் 200 மில்லியன் கண்டிப்பா வேணும் இந்த 2 பிளேயர்ஸ்க்கும். எக்ஸாக்ட்லி 200 மில்லியன். 2 பேருமே 100 மில்லியன் நான் சொல்ல மாட்டேன். எலியட் ஆண்டர்சன் கண்டிப்பா ஒரு 80 மில்லியன், கார்லோஸ் பலிபா கண்டிப்பா ஒரு 70 மில்லியன் இந்த மாரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. பட் இந்த 2 அதாவது எந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் போறானோ, இப்போ கார்லோஸ் பலிபாவோ, எலியட் ஆண்டர்சனோ எந்த பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் மேன் யுனைட்டடுக்கு வந்து சைன் பண்றானோ, அதுக்கப்புறம் உள்ள பிளேயர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ அதிகமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் நெனச்சு பாருங்க. இப்ப நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து மேன் யுனைட்டடுக்கு வந்து எலியட் ஆண்டர்சன செல் பண்ணிட்டாங்க. இப்ப பிரைட்டன் என்ன நெனைப்பானுங்க? ஓ! ஆல்ரெடி ஒரு மிட்ஃபீல்டர் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர். பிரீமியர் லீக்ல ப்ரூவன் மிட்ஃபீல்டர்ன்னு சைன் பண்ணிட்டானுங்க. நம்ம வந்து கார்லோஸ் பலிபாவ ஏன் நம்ம சீப்பா குடுக்கணும்? அவனுங்களுக்கு இவனும் வேணும் அப்டின்னா, எலியட் ஆண்டர்சனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுனானுங்களோ, அதோட ஒரு 10 மில்லியன், 5 மில்லியன் அதிகமா குடுக்க சொல்ல, அப்பதான் நாங்க குடுப்போம்னு சொல்லிட்டு கார்லோஸ் பலிபாவோட ஏஜென்ட்ட சொல்லிருவானுங்க. ஸோ மேன் யுனைட்டட்ட கறக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ மில்க் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ஆடம் வாட்டன் கண்டிப்பா யுனைட்டட் வரமாட்டான். நோ ஃபக்கிங் சான்ஸ். பிகாஸ் ஆடம் வாட்டன் வந்து லாலிகா போவான். இல்ல அப்டின்னா பிஎஸ்ஜி கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அ விட்டினியா வந்து ரியல் மேட்ரிட் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வாட்சனுமே வந்து ரியல் மேட்ரிடோட டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்குங்கிற மாரிலாம் டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ, அது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் என்ன விஷயம் அப்டின்னா, மேன் யுனைட்டட் ஆர் கோயிங் டூ சைன் 2 மிட்ஃபீல்டர்ஸ். அது வந்து சூப்பரான விஷயம். அது என்னைய கேட்டீங்க அப்டின்னா. பட் இன்னைக்கான ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்டின்னா, அதுவும் மேன் யுனைட்டட் நியூஸ் என்னன்னா, நம்ம ரூபன் ஆமரிம் மேனேஜரா மேன் யுனைட்டட்ல இருந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. மெயில் ஸ்போர்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஜெர்னலிசம் குரூப் அலாங் சைடு வித் அத்லெட்டிக் அண்ட் டேவிட் டான்ஸ்டின்லாம் வந்து அத்லெட்டிக் தான் ஒர்க் பண்ணுறாப்புல. மெயில் ஸ்போர்ட்டுமே வந்து அத்லெட்டிக் மாதிரியான ஒரு ஜெர்னலிசம் குரூப் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனியோஸ் எப்போ உள்ள வந்தாங்களோ, அந்த சீசன்ல வந்து டெனாக் வந்து இருந்தாப்புல. அதாவது 2022-23 சீசன். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுற நேரத்தில தான் இனியோஸ் வந்து இந்த சீசன் முடியிற நேரத்தில தான் இனியோஸ் வந்து உள்ள வந்தாங்க. அந்த நேரத்தில வந்து டெனாக் வந்து எஃப்ஏ கப்லாம் வின் பண்ணி இருந்தாப்புல. யூரோப்பா லீக் குவாலிஃபை குடுத்துட்டாப்புல. டென்னாக் வந்து அந்த எஃப்ஏ கப் ஃபைனல்ல எல்லாருக்குமே கிரீட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போறதா தான் இருந்துச்சு. டென்னாக் வந்து முக்கியமான பீப்பிள்க்குலாம் வந்து பாய் சொல்ட்டாப்ல. போறதா சொல்ட்டாப்ல. அதுக்கப்புறம் டான் ஆஷ்வொர்த் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம், டான் ஆஷ்வொர்த் தான் இல்ல அமோரிம வந்து அப்பவே அப்பாயிண்ட் பண்றதா இருந்தாங்க. யாரு? ஜிம் ரட்க்ளிஃப். அப்பவே அப்பாயிண்ட் பண்றதா இருந்தாங்க. பட் டான் ஆஷ்வொர்த் தான் இல்ல அமோரிம் இப்ப வேணாம். டென்னாக்கே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாப்ல. அப்புறம் பிரைல்ஸ்போர்ட் நம்ம இனியோஸ் குரூப்போட பிரைல்ஸ்போர்ட்னு ஒருத்தர் இருக்காப்ல. அவர் வந்து நல்ல ஒரு இன் என்ன சொல்றது? ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி, நம்ம வந்து மேனேஜர் வந்து எப்படி இருக்காப்புல, பிளேயர்ஸ்லாம் வந்து மேனேஜர் ஓகேவா? அதெல்லாம் கேட்டு அவருமே ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அவருமே வந்து சரி 10 ஆகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் 10 ஆக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. பட் இனியோஸோட அந்த பிளாங்க்கா இருக்கட்டும், அப்புறம் ரெக்லிஃபா இருக்கட்டும், இவங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னா, 10 ஆக் வேணாம். நம்ம வந்து அமோரிம் இல்ல அப்படின்னா, தாமஸ் டியூக்கல ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிளான்ல இருந்துச்சு. பட் தாமஸ் டியூக்கலோட இப்போ மெயில் ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாமஸ் டியூக்கலோட அசிஸ்டன்ட் அப்புறம் தாமஸ் டியூக்கலோட ஏஜென்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டியூக்கல வந்து இனியோஸ் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. பட் அந்த இன்டர்வியூ பண்ண நேரத்தில டியூக்கல்ட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்பவே சைல்டிஷ்ஷா இருந்துச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம். மொத்தம் 4 இன்டர்வியூஸ் வந்து டியூக்கலுக்கு வந்து குடுத்தாங்க. பட் அந்த 4 இன்டர்வியூஸ்லயுமே ரொம்ப ஸ்டூபிடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி அவர் ஏஜென்ட் வந்து இப்போ வெளில சொல்லியிருக்காப்ல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் மெயில் ஸ்போர்ட் தான் சொல்றாங்க. பட்
அமோரிம் விஷயத்துல என்ன அப்டின்னா, நம்ம டான் ஆஷ்வர்த், டியூக்கலும் வேணாம், அமோரிமும் வேணாம். நம்ம டென் ஹாகே வந்து கன்டின்யூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் டென் ஹாக் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத நேரத்துல, நம்ம டியூகல் வந்து யார ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரஹாம் போட்டர். அவர ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்ல. "சரி நீ வேலைக்கு ஆக மாட்ட. நீ கிளம்பிரு. மோசமான மேனேஜர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு டான் ஆஷ்வர்த்த சாக் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இனியோஸ் வந்து அமோரிம அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த அமோரிம அப்பாயிண்ட் பண்ற நேரத்துலயும் டியூக்கலுக்கு ட்ரை பண்ற நேரத்துல டியூக்கல் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாப்ல. இங்கிலாந்து நேஷனல் டீமுக்கு போயிட்டாப்ல. இது நல்ல விஷயம் தான் அமோரிம் நம்மளுக்கு வந்தது. பட் என்ன விஷயம் அப்டின்னா, இனியோஸ் வந்த உடனே அமோரிம வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு பார்த்துருக்காங்க. அந்த நேரத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா அமோரிம் வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த டெனாக்கு ஸ்பெண்ட் பண்ண 200 மில்லியன்ஸ வந்து இன்னுமே கொண்டாவ போய் நம்ம சைன் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. யோக்கரஸ போய் சைன் பண்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் வந்து அவங்களோட ஸ்டார் பிளேயர் டியோமண்டே அவங்களையும் சைன் பண்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. பட் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ எஸ் இதான் விஷயம். ஸோ இதெல்லாம் தான் மேன் யுனைட்டட் நியூஸ் இன்னைக்கு. ஸோ இந்த நியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட காமெண்ட்ஸ் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமெண்ட்ஸ்ல வைங்க. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.